சொல்லு சேரன் பாண்டிய சொல்லு இவனா சொல்லு சொல்லு சட்டென சொல்லு சந்திரனோ யாரிவனோ சட்டென சொல்லு சேரன் பாண்டிய சொல்லு இவனா சொல்லு சொல்லு சட்டென சொல்லு. யார் இவன்? கனவுகள் தேங்கிய கண்கள், கருத்து சொல்ல துடிக்கும் உதடுகள், பார்ப்பதற்கு பட்டணத்து ஆள் போல் இருக்கும் இவன் இந்த பட்டிக்காட்டுக்கு பஸ் டிக்கெட் கூட எடுக்காமல் வர காரணம்? லெட்ஸ் கோ பேக். இங்கிருந்து 235 கிலோமீட்டர் தள்ளி போனா அங்க உனக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருப்பா. அவதான் உன் எதிர்காலமே. ஜோசியர் சொன்ன இந்த 235 கிலோமீட்டர் இதுதான். இங்க நான் தேடி வந்த மகாலட்சுமி எங்க? ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இதுதானோ? வலி 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 வலி. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். மேடம், வாட் இஸ் தி ப்ராப்ளம்? டெலிவரி. வைத்த பார்த்தா அப்படி தெரியலையே. இவங்களுக்குப்பா. இங்கயா? பாட்டி, இந்த வயசுல உனக்கு டெலிவரி? அட கூறு கட்டவனே, எனக்கு இல்லடா, இங்க வாரு. 11 மாசமா இருக்கும் போல இருக்கே. இவங்க ரொம்ப நேரமா பிரசவ வலின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கு கார்ல போனா கூட 2 மணி நேரம் ஆகும். இப்போ என்ன பண்றது? அங்கே பாருங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஆட்டோ ஸ்டாப். இப்ப பாருங்க மேடம், அட் அ டைம்ல தாயையும் குழந்தையும் நான் காப்பாத்தி காட்டுறேன். அட பாவி, என்னாச்சு? சுகப்பிரசவம், தாயும் சேயும் நலம், சக்சஸ். எப்படி? எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேஷண்ட் தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கியர்ல தூக்குறீங்கன்னு வைங்க, சும்மா குலுக்கல்லையே கல்யாண பொண்ணு கூட குழந்தை பிறந்துரும். ஆட்டோ பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு இவ்வளவு நாளா புரியல, ஆனா நான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன பாட்டி? என்ன தம்பி, பேரம் பிறந்திருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நீயே ஒரு பேர் வச்சுற. நானே பேர் வைக்கணும். ஓகே, ஆட்டோல பிறந்ததுனால மீட்டர்னு வைங்க. மீட்டர். நீ ஏன் 3 தடவை காதுல சொல்லிர? காதுல தான் சொல்றேன். சொல்லிட்டா போச்சு. ரொம்ப பெருசா இருக்குது, அடுத்த சைடே தெரியுது. மீட்டர் மீட்டர் மீட்டர். அட, இங்க இல்ல, இங்க. இங்கயா? மீட்டர் மீட்டர் மீட்டர். மீட்டர்னு பேர் வச்சால வச்சேன், ஸ்ட்ரைட்டா வாயிலே சூடு வைக்கிறானே. கிளம்புங்க கிளம்புங்க. தம்பி, என் மூத்த பொண்ணு முழுகாம இருக்கா. ஆட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? லாரி எடுத்துக்கிட்டு உன் குடும்பம் மேலே ஏத்துறேன். போமா, ஹெல்ப் பண்ண பிரச்சனை பண்ணிக்கிட்டு போமா. நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங் கேரக்டரா இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். அம்மா, உங்க வீடு எங்க? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. சரி சரி, வேலை எங்கேயாவது பாக்குறீங்களா? இது வரைக்கும் பார்க்கல, ஆனா கூடிய சீக்கிரம் பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா என் கூட வரீங்களா? மேடம், இல்ல இல்ல, என்கிட்ட செக்ரட்டரி வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. அது யாரு? யூ ஹியர்? எஸ் டியர். மேடம், இது யாரு? உங்க சிஸ்டரா? இல்ல, என்னோட ஒரே ஒரு டாட்டர் அபி. டாக்டரா? நாம தேடி வந்த மகாலட்சுமி இவதானோ? எப்படியாவது மடக்கிற வேண்டியதான். அட போடுப்பா, எவ்வளவு நேரம் யோசிப்ப? இதுக்குதான் இவ்வளவா? ஒன் கார்டு வர மாட்டேங்குதே. ஹே மம்மி, பொட்லங்கா. ச்சே, என்ன மேடம் இது? செக்ரட்டரியா வேலை கிடைச்ச உடனே நேரா ஆபீஸ் கூட்டு போய் கையில செக் புக் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடா மார்க்கெட் கூட்டு வரீங்க. இது என்னடா காஞ்ச புடலங்காயும் கறி போன கத்திரிக்காயும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ராணி வந்தா அடி. பேங்காக்னு சொன்னீங்களே, அங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே. அப்பா இருக்காரா? அவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. எப்படி? அவரு சின்னதா இருக்கும்போது நீங்க பிறந்தீங்க? செக்ரட்டரி. ஓ, இவங்க சின்னதா இருக்கும்போது அவரு புட்டுக்கிட்டார் போல இருக்கு. பரவாயில்ல. இதை தவிர மீச வச்ச பெரியப்பா, ஒத்தக்கை சித்தப்பா, டாடா சுமோல வர்ற தாய் மாமே, முறமாமே, இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துல ஆம்பளைங்களே கிடையாது. இனிமே நான் இருக்கும்போது நீங்க ஆம்பளைய பத்தி பேசவே கூடாது. அதான் நான் வந்துட்டேனே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மேல ஒரு துரும்பு பட மாட்டேன். இப்போ பாருங்க மேடம், நான் யாருன்னு காட்டுறேன். அப்பா, பேங்காக்ல இருந்து வந்த குடும்பத்தை கொத்தமங்கலத்துல ஒரு கும்பல் விரட்டுதுன்னா சம்திங் ராங். என்ன அவங்கிட்ட அடி வாங்கிட்டு எங்கிட்ட வந்து விழுறானுங்க? பரவாயில்ல, பொருளை பத்திரப்படுத்தி வைப்போம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஒண்ணு வாடா வாடா வாடா.
நெத்தியில வைக்கிற போட்ட கையில வச்சிட்டு இருக்கான். இத பார்த்தா எப்படி இருக்குது? ரத்தம் கொட்டுற மாதிரியே இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். கிளைமாக்ஸ்ல வர ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே இருக்கேன். பாடியையும் அதே மாதிரி ஆக்கிக்கலாம். அபி மா thank god are you all right? I'm all right ma. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்கடா. நீங்களும் ஃபைட் பண்ணீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்ப இங்க வேற யாராவது ஃபைட் பண்ணாங்களா? இவன் ஏதாவது ஃபன்னியா பண்ணானா? நீங்களா அவங்கள அடிச்சீங்க? என்ன அபி நீ கேக்குற? உனக்காக தானே ஃபைட் பண்ண. 10 பேரை புரட்டி அடிச்சே. அதுல 8 பேர் ஸ்பாட்லயே எஸ்கேப். 2 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு கூட்டு வந்தேன். ஐயோ இவ்வளவு blood. அது ஒண்ணும் இல்ல, கடப்பாறையால அவன் குத்திட்டான். அதை உருவி போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. வலிக்கல? வலி 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 வலிங்கிறாங்களே, அது என்னன்னு உனக்கு தெரியுமாப்பா? வலினா என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கும் தெரியாது, இங்க பரம்பரைக்கே தெரியாது. கடப்பாறையில குத்தி கூட உனக்கு வலிக்கல? அது ஏதோ குண்டூசில குத்துற மாதிரி இருந்துச்சு, எனக்கு பெயினே இல்ல. கண்டிப்பா? சத்தியமா இல்ல. கொஞ்சம் காட்டு. இந்த வச்சுக்க. என்னப்பா தைப்பூசத்துல அழகு குத்துற மாதிரி குத்தி இருக்கிற? இப்ப வலிக்குதா? இல்ல இல்லையா? இல்ல. என்னப்பா இது? லாரியில கியர் போடுற மாதிரி போடுற. இப்போ இல்ல. இப்பவும் வலிக்கலையா? எதுக்காக உள்ளங்கையில இட்லி காட்டுறேன்? இப்ப வாட்சி வலிக்குதா? இல்ல. என்னடா இது? டேய், உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. இதுக்கு முன்னாடி கல்யாணிக்கு வரீங்கள வேலை பாத்தியா? ஏன் கேக்குற? உடம்பெல்லாம் தொங்க விட்டுருக்கியா, அதான் கேட்டேன். அது என்ன சொன்ன? பேரு கத்தியா? அதனடா இது பழம் வெட்டுறதையெல்லாம் பேரா வச்சிருக்கிற? ஆமா, உன் பேர் என்ன? மிஸ்டர் மணி. கோயில் வச்சிருக்க? அதோட விட்டுறலாம். சரி. பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? நேத்து செகண்ட் ஷோ. நக்கலு. ஆமா. ஏதாவது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். டாக்டர். சார், டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். MBBSல ஃபெயில் ஆயிட்டீங்களா சார்? 1ஆம் கிளாஸ்ல. இதானே ரூம். இவன் வில்லன் காலேஜ்ல PhD வாங்கினவன் போல இருக்கு. நம்மளோட விவரமானவனா இருக்கிறான், வாட்ட சாட்டமா இருக்கிறான், ஃபைட் பண்றான். இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். விட்டா நாளைக்கு டூயட்டே பாடினாலும் பாடிடுவான். விட மாட்டேன். ஏன்னா ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கவே கூடாது. இன்னைக்கு நைட்டே இவனை கிளப்பிடுறேன். ஐயோ அப்பா! யாரா நீ? பலூனா? ராட்சச பலூனா இருக்கே. கீழே வேற கேஸ் சேர்ந்து போயிருக்குது. ஆமா, இந்த வீட்டுல என்ன பண்ற? தலைவன் இருக்க இடத்துல நான் தொண்டை இருப்பான். தலைவன் ஜெயிலுக்கு போனா நீயும் கூட போயிருவியா? வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம். ஓ, அந்த கத்தியோட கைப்பிடி இல்ல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கத்தியே நடுத்தருவுக்கு வந்துடும். அது வரைக்கும் நீ மாட்டு தொழுவத்துல வெயிட் பண்ணு. அது என்னடா நடு வீட்டுல உனக்கு பீடி? ஆஸ்ட்ரே எங்க வச்சிருக்கியா? போடா. சரக்கு அடிக்கிறானா? இடது கால எடுத்து வச்சு உள்ள வா. நான் சொன்ன ஆளு ரூமுக்குள்ளதான் இருக்கான். போனமா, காரியத்தை கச்சிதமா முடிச்சமா, ரிட்டர்ன் வந்தமான்னு இருக்கும். ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் செட்டில்டு. சரி ஏஜென்ட். ஏஜென்ட்டா? கையில காசு வாங்கிட்டா கஸ்டமரை திருப்திப்படுத்தாம வெளியே வரக்கூடாதுன்னு எங்க பாட்டி என்ன சொல்லி தான் வளர்த்தாங்க. உங்க பாட்டியும் ஒரு யா? அதுக்கு இல்லம்மா, உள்ள இருக்கிறது ஒரு முரட்டு காளை. என்னதான் முரட்டு காளையா இருந்தாலும் என்ன பார்த்தா கண்ணு குட்டியா மாறிடுவாங்க. మీరు ఇక్కడే ఉండండి, నేను ఆగతపై తిరిచి వరం. టీకే చోలీకే పీచే క్యా హై? ఆహా, ఇక్కడే ఉన్నాను. అగత్తుపై తిరిచి వరు. టీకే చోళికే పీచే. అటడా 3 లాంగ్వేజ్ பேசுதே. இது லோக்கல் மே, இது நேஷனல் பெர்மிட் இருக்குதே. டெஃபினட் ஆபரேஷன் சக்சஸ். மேடம் மேடம், கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஒருவேளை பேங்காக் ஆண்டி குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்திட்டாங்களா? பேங்காக்ல இதெல்லாம் சகஜம். மேடம் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். ஏன் மிட் நைட்ல வந்து எழுப்புற? இந்த தேசத்துல மிட் நைட்ல தான் பல மசாலாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. கோயில் மாதிரி வச்சிருந்தீங்களே, இந்த வீட்டை அந்த கத்தி லாட்ஜ் ஆக்கிட்டான். என்ன மணி உளர்ற? நான் ஒன்னும் உளரல. உங்க பொண்ணுக்கு பாடி கார்டா அவனை வச்சிங்க. ஆனா அவன் பாடியை யாரு காட்டிக்கிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. வாங்க, இப்படிக்காதான் மேடம், இப்படியே போகாதீங்க. மனசை கல்லாக்கிட்டு உள்ள போக.
இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்தி ஒரே விட்டு வெளியே போகுது. நீ கத்தினா நான் புத்திடா. என்ன மேடம், உங்க கண்ணு கலங்கி இருக்குது, முடியெல்லாம் கலைஞ்சிருக்குது. அந்த ரவுடி உங்களையும் இனிமே அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். என்னடா இது, உள்ள அவன் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கத இந்த அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. ஒருவேளை பேங்காக்ல இந்த ஃபேமிலியும் கொஞ்சம் கரப்டான ஃபேமிலியா இருக்குமோ என்னன்னு தெரியல. இந்த அவன் பணம். ஏமா என்னம்மா ஆச்சு? உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு உங்க பாட்டி சொல்லுச்சா? இல்ல, என் கொள்ளு பாட்டி சொல்லுச்சு. எள்ளி ஓகிதி பூனை பாகிதி. எள்ளி ஓகிதி பூனை பாகிதியா? இது என்னடா புது பாஷையா இருக்குது? தம்பி மணி, நீ சுட்ட தோசை எப்படி திருப்பி போட்டேன் பாத்தியா? எப்படி திருப்பி போட்ட? இப்படி. ஏமா, வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதுக்காக இந்த தொழிலுக்கா வர்றது? ஒரு பொண்ணு வாழ்க்கையை எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு எங்க தங்கலட்சுமி மேடத்தை பார்த்து கத்துக்கோ. தனி ஒரு மனுஷன் வெளிநாடு போய் வாழ்ந்து ஜெயிச்சு பல எதிர்ப்புகளை தாண்டி தான் பொண்ணு கல்யாணத்தை நடத்த அந்த ஊருக்கு வந்திருக்காங்களே. என்ன பொறுத்தவரை அவங்க தங்கலட்சுமி இல்லம்மா, தைரிய லட்சுமி. இதானே நடந்துச்சு. இப்ப நீ ஜெயிச்சிட்ட, ஆனா இனிமே ஜெயிக்க விடமாட்டேன்டா. இப்ப நீ தோத்துட்ட, இனி எப்பவுமே தோத்துட்ட. எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டடா. இதோ பார், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோடா. எண்ணி 24 மணி நேரம் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறடா. அதுக்கு எதுக்குடா கேலண்டரை பார்க்கணும்? வாட்ச் பார்த்தா தெரியாது. லாஜிக்கா பேசிட்டு போறான். பரவாயில்ல, மாது மேட்டர் கவுந்துக்குச்சு. இன்னொரு சூது மேட்டர்ல உன்னை கவ்வுறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன்டா. அழகு மலராட அபிநயங்கள் கூட இளம்பொலியும் புலம்புவதை என் சிலம்பொலியும் புலம்புவதை அழகு மலராட அபிநயங்கள் கூட இளம்பொலியும் புலம்புவதை விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர்வாடை கொஞ்சம். ஏய் கத்தி, எதையாவது ஸ்டாப் பண்றதே உனக்கு பொழப்பா போச்சு. பாட்டும் பரதமும் கூடி கொஞ்சி குழாவி கும்மி அடிக்கும் எங்க கலை குடும்பத்துக்கு நடுவுல கோட்டா மாதிரி நீ யாரா? இவங்க யார் தெரியுமா? நாட்டிய பேரொழி பத்மனுடைய சிஷியை. இவங்க யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க தெரியுமா? சொர்ணமியோட பெரியம்மா கிட்ட. என்ன இங்கே வர நீ? நான் யாரு தெரியுமா? நான் வந்து சந்திரமுகியினுடைய பேயம்மா. சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஸ்வரம் மாதா, லயம் பிதா. அண்டர்ஸ்டாண்ட்? கொலுசு சத்தம். ஆஹா, கத்தி சொன்னது கரெக்ட் தான். யாரோ அபியை தூக்கிட்டு போறாங்களே. அபிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. என்னடா இது? கொலுசு சத்தத்துக்கு மேல டிராக்டர் சவுண்ட் ஓவர்லாப் ஆகுது. இந்த நடுராத்திரில எவன்டா டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி நடுவீட்டுக்குள்ள ஓட்டுறது? அடா பாவிகளா, டேய், மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மல்லாக்கப்படுத்து கொரட்டை விட்டு தூங்குறீங்களேடா. ஆஹா, இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். இப்ப நாம போய் அபியை காப்பாத்தி கூட்டு வந்துட்டா ஒரே கல்ல 2 மாங்காய், அபிங்கிற ஒரு மாம்பழம். என்ன வெறும் கொலு சவுண்ட் மட்டும் கேக்குது, அபி அலற சவுண்ட் கேட்கலையே. டேய், வீட்டுக்கு இன்சைட்ல இருந்து என் அபியை தூக்கிட்டு வந்துட்டு என்ன பார்த்த உடனே அவுட் சைட் போற மாதிரி குத்த வச்சாடா உட்கார்ந்துருக்கிற. விடமாட்டேன்டா உன்ன. எங்கடா என் அபியை பதுக்கி வச்சு சொல்றா.
என்னடா இது உண்மையிலேயே நீ அவுட் சைடு தான் போய்கிட்டு இருந்தியா? ஆமா, இத்தனை பேர் என்னடா கையில சொம்போட சுத்தி நிக்கிறீங்க? யாரா மெம்பர் அடிச்சது? மெம்பரா? ஒட்டு மொத்தமா தான் ஆகி போவோம். ஒட்டுக்காவா? ஆமாடா, அவர் எங்க சங்கத்து மெம்பர். சங்கமா? ஆமாடா. மெம்பரா? ஆமாடா. அடா பாவிகளா, ஆய் போறது கூட அசோசியேஷன் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஏண்டா கவர்மெண்ட் கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் கக்கூஸ் கட்டுறதுக்கு 1500 ரூபாய் கொடுக்குதே, அதை என்னடா பண்ணீங்க? சரக்கு அடிச்சோம்ல. சரக்கு அடிச்சிட்டீங்களா? அங்க சரக்கை ஏத்திக்கிட்டு இங்க வந்து சரக்கை இறக்கிக்கிட்டு இருக்கீங்களாடா? உருப்டா மாதிரி தான்டா உங்க கிராமம். டேய் ரொம்ப ஓவரா பேசுறேன். ஐயோ, ஐயோ, அப்பா, ஐயோ, அப்பா, டேய், நிறுத்துடா. எல்லா தண்ணியையும் என் பேக்லயே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, உங்க பேக்கை நீ எப்படிடா கழுவுவீங்க? ஆகா, அசோசியேஷன் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். அப்பனே விநாயகா, ஆறுமுகத்தின் அண்ணா அபி மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுனா 5000 கோடி சொத்து எனக்கே வந்துரும். அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு. ஆண்டவா, 5க்கும் 10க்கும் ஆள் அடிச்சிட்டது எனக்கு மொத்தமா 5000 கோடி கிடைக்கணும். அதுக்கு அந்த அபி எனக்கு கிடைக்க நீதான்ப்பா அருள் புரியணும். அடா பாவி, நந்தி மாதிரி நீ ஏன்டா குறுக்க வர்ற? நீயும் அபிக்கு ட்ரை பண்றியா? ஆள் ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு அபி என்ன கோயில் சுண்டலாடா? இதோ பார், காவல் காக்குற வேலையை மட்டும் இந்த கத்தி பார்க்கட்டும், காதலிக்கிற வேலையை இந்த புத்தி தான் பாப்பா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குப்பா. என்ன? இந்த புத்திக்கும் கத்திக்கும் நடுவுல ஒரு சுத்தி வந்துட்டு இருக்கு. சுத்தியா? ஆமா, பேங்காக்ல இருந்து ஒரிஜினல் மாப்பிள வரான். அவனை தான் அபிக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. இன்னொரு தேர்ட் கேரக்டர்? ஆமா, அவனை பேட் கேட்டராக்கி துரத்துறது தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். அதுக்கப்புறம் அபி இந்த கத்திக்கா அந்த புத்திக்கான்னு நமக்குள்ள முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. Who's that girl? அதாங்க கல்யாண பொண்ணோட அம்மா. அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியல, கண்ணுல காதலோட கையில பூவோட உன்னையே ஏக்கமா பார்க்கும் போதே அதுதான் உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற பொண்ணுன்னு. ஓ, கண்ணோடு கண் பேசு, காதல் வலை வீசு, அதில் கிடைக்குமாப்பா காமரசம் என்னும் ஜூஸு ஜூஸு ஜூஸு. என்னடா பசுவ கண்ணுங்கிற, ஒண்ணுமே புரியல. அதனாலதான் நீ கத்தி, நான் புத்திடா. நேரா போவான், அம்மா கிட்ட பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே டைலாக் கொடுவான். அது சூடு பார்ட்டி. அதோட நிச்சயதார்த்தம் ஸ்டாப்பு, மாப்பிள்ளைக்கு ஆப்பு, நாம 2 பேரும் டாப்பு. ஹாய், வெல்கம் டு இந்தியா. வெரி நைஸ். தேங்க் யூ. நான் பூவை சொல்லல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இந்தாங்க காஃபி. என்ன காஃபி நீ எடுத்துட்டு வர? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. என்ன நிக்கிற? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. அப்புறம் மத்தியான சாப்பாடு மாப்பிள்ளை சாப்பிட்டு அசந்துடணும். என்ன அபி, காஃபி திருப்பி கொண்டு வந்திருக்க? அவர் உங்களை கொண்டு வர சொல்றாருமா. என்னையா? ஏன் தெரியல. சரி கொடு. காஃபி மட்டும் தானா? விருந்து இல்லையா? வை நாட், மத்தியானமே விருந்துதான். மத்தியானம் மட்டும் தானா? வாழ்க்கை பூரா இல்லையா? 4. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க் யூ. 3. நீங்க உங்க ஃபேஸா பால்ல கழுவுறீங்களா? இல்லையே, தண்ணில தான். 2. அது எப்படி உங்க ஃபேஸ் பட்டர் மாதிரி பளபளன்னு இருக்கு? 1. உங்களுக்கா ஒரு சின்ன gift எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு தானே? அவங்களுக்கா? நோ நோ, உங்களுக்கு. எனக்கா? எனக்கு எதுக்கு? அவளுக்கு கொடுங்க. ஹே, நீங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நானா கிண்டல் பண்றேன், நீங்க தான் கிண்டல் பண்றீங்க. நான் அவளை கூப்பிடுறேன். அபி, என்ன வேலைக்காரி வரா? வேலைக்காரியா? மாப்பிள்ள? மாப்பிளையா? நீங்க என்ன எதுக்கு மாப்பிள்ளைய கூப்பிடுறீங்க? ஆமா, நீங்க தான் மாப்பிள்ள. இது அபி. அப்போ நீங்க? நான் அபியோட அம்மா. இதான் என் பொண்ணு அபி. அபியா? இந்த டியூப்லைட் ரொம்ப லேட் ஆயிருக்கப்பா. நான் இவ்வளவு நேரம் நீங்க தான் பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருந்தேன். பொண்ணா? நானா? போங்க மாப்பிள்ள. மேடம், மேடம், பேங்காக் மேடம், மேடம், யூத் மேடம். இவன் என்ன மேடம் சொல்றான்? அவன் பாட்டு உங்களை யூத் அது இதுங்கறா, நீங்க பாட்டு சும்மா வரீங்க. ரொம்ப கேடு கெட்ட ஃபேமிலி ஏற்பனாட்டு இருக்க. நல்ல வேலை அவன் கேரக்டர் நீக்கே தெரிஞ்சது. கல்யாணத்தை நிறுத்துங்க, அவனை நான் தூக்கிடுறேன். ஷட் அப் கத்தி. அப்படி அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? நானும் அபி பேங்காக்ல இருக்கும்போது எல்லாரும் எங்களை அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் பொண்ணு பார்க்க வந்தாரு, நான் தான் பொண்ணு நினைச்சிட்டாரு. இட்ஸ் ஜஸ்ட் a compliment. அப்புறம் அழகு இருந்தா ரசிக்க வேண்டியதானே? கத்தி, பாட்டிய பியூட்டின்னு சொன்னதும் லூட்டி அடிச்சுட்டு போகுது பாத்தியா?
இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மைதா மாவு இந்த கோதுமை மாவை பத்தி சொன்ன உடனே கோவிச்சுக்குன்னு பார்த்தா வெக்கப்பட்டு உள்ள ஓடுது. ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? நீ இந்த மிமிக்ரி பண்ணவும் வாய்ஸ் மாத்தி பேசவும் தான் என் லாய்க்கு. பிளான் வந்தா கோட்டை விட்டுரு. இங்கே பார், என்ன என்னுடைய அடுத்த பிளான். என்னது? ஆரம்பிச்சிட்டாயா? சூப்பர் பிளான்ரா. கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். கடல் தாண்டி வந்தவன்தான் கிளப்பியதோ கடுப்பலைகள், கடுப்பலைகள் கிளப்பியதை முடிப்பதிந்த துடுப்பலைகள். மவுத்தார்கன் வாசிச்சுக்கிட்டே இப்போ ஒருத்த மவுத்தாக போறோம். வேலை போவா. வெற்றி நமதே. நமதே. கத்தி என்னை காப்பாத்துறா, எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? நானே எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன்டா. மூன்று முடிச்சு படத்தை பத்தி சொன்னேன், டைரக்டர் பாலச்சந்திர பத்தி சொன்னேன், ரஜினியை பத்தி சொன்னேன், கமலை பத்தி சொன்னேன். உனக்கு நீச்சல் தெரியாது, ஏன்டா சொல்லல? நீ கேட்கவே இல்லையே. நான் நிறைய தண்ணி உள்ள இறங்கிருக்கேன், ஆனா நான் தண்ணிக்குள்ள இறங்கினதே இல்ல. ஆனா பாவி, பாடையில போற நேரத்துல உனக்கு பஞ்சு டைலாக்காடா மாப்பிள்ள சார். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். அட பாவி, அவன் பஞ்சு டைலாக் பேசுறா, நீ பஞ்சு சாங் பாடுறியாடா? மாப்பிள்ள சார் காப்பாத்துக்க மாப்பிள்ள. அட உங்க ரெண்டு பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாதா? நான் ஏதோ ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஜாலியா? இங்க ஜோலி முடிச்சிரு போல இருக்கு. சீக்கிரம் காப்பாத்துடா மாப்பிள்ள சார். ஆமா ஆமா ஆமா. Get up, I say. Get up. Come on. சாரி மாப்பிள்ள. நீங்க எல்லாம் கிராமத்துல பிறந்தவா, ஒரு ஸ்விம்மிங் தெரியாதோ? நீ ஒரு பாடி கார்டா? ஒரு பாடி கார்டுனா ஹார்ஸ் ரைடிங் ஸ்விம்மிங் கத்து இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் வேஸ்ட் தான். வீட்டுக்கு வர முன்னாடி ஸ்விம்மிங் கத்துட்டு வரணும், இல்லன்னா தள்ளிடா அப்படியே. மைண்ட் இட். பாருடா, ஆளை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் நமக்கே ஐடியா கொடுத்துட்டு போறான். எல்லாம் ஒன்னால. என்ன? சொந்தமா யோசிக்க வக்கு இல்லாம பழைய படத்தையும் சுட்டா இப்படிதான் சொதப்பும். நானாவது பழைய படத்துல இருந்து ஒரே ஒரு சீன் தான் சுட்டேன். அவன் மொத்த பழைய படத்தையும் சுட்டுவிட்டு புது டைட்டில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, நாம ரெண்டு பேரும் தொப்பலா நனைஞ்சதுலயும் நம்ம தன்மானம் காப்பாத்தப்பட்டிருக்கு. எப்படி? எப்படின்னா, பயத்துல நான் பாத்ரூம் போயிட்டேன், அதை அவன் கண்டே பிடிக்க முடியல. நாம அபிய மிஸ் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம அலையிறோம். இங்க என்ன இவ்வளவு பணம் புழங்குது? என்னங்கடா, கவர்மெண்ட்ல இலவசமா டிவி கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, இப்ப 500 1000னு கேஷ் வேற தர்றாங்களா? நீ வெளியூரா? 10 வட்டி கடன் வாங்கிட்டு இருக்கம்பியா? 10 வட்டிக்கு கடன் வாங்குறீங்களா? அப்படி என்னடா அவசர தேவை? குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கா? இல்ல. அக்கா தங்கச்சி கல்யாணமா? இல்லப்பா. அப்படின்னா பெத்த அப்பா அம்மாவுடைய ஆபரேஷன் செலவாடா? அதுவும் இல்லையா? அதுக்கு மேல உங்களுக்கு என்னடா அர்ஜென்சி? சிம்மக்கல் சின்ன கிளிக்கு காணிக்க செலுத்ததான் வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு குத்துக்கள் சிம்மக்கல்ல பத்தி பேசுது? யார் அந்த சின்ன கிளி? ஃபேமஸ் கரகாட்டக்காரி. அவங்க பேர் தான் சிம்மக்கல் சின்ன கிளி. அவங்க ஜாக்கெட்ல குத்துறதுக்கு தான் இவங்க எல்லாம் 10 வட்டிக்கு காசு வாங்குறாங்க. அட அறிவிலிகளா, அவன் வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி ராக்கெட் அனுப்பிச்சிட்டு இருக்கான். நீங்க ஜாக்கெட்ல குத்துறதுக்காக லோக்கலா கடன் வாங்குறீங்களாடா? எங்க அக்காவை நேர்ல பார்த்தா 1 லட்சம் ரூபாய் பணக்கட்டை எடுத்து அவ இடுப்புல சொல்லி விடுவேன். உங்க அக்கா கேஷ் கவுண்டர் அங்கதான் வச்சிருக்காளா? எங்க அக்கா குளிக்கிற அழக இன்னைக்கு பூரா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு அக்காவை பத்தி தம்பி அடிக்கிற கமெண்டாடா இது? சின்ன கிளி உதடு ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கும். அவ கண்ணும் பெங்களூர் தக்காளி பழம் மாதிரி இருக்கும். என்ன மாநாடு மயிலாடாவில் ஆடிக்கிட்டு இருந்தது இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்குதே. ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இவங்கதானோ? கொஞ்சம் பெரிய இடமா இருக்கே. ஒத்தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவை வேணாம் உனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமாவே. 10 ரூபாய்ந்தாரே ஒரு 10 கஞ்சங்கிலிதாரே,
பச்சை கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம். நமக்கு ஜாதகம் பார்த்த அதே ஜோசி. ஐயோ ஜோசியரே, அங்க கூண்டுல இருக்க கிளிக்கு 5 ரூபாய்க்கு நெல்லு வாங்கி போட மாட்டேன், இங்க இந்த சின்ன கிளிக்கு 500 ரூபாய் ஜாக்கெட்ல குத்திக்கிட்டு இருக்கிற. என்ன மகாலட்சுமி தேடி 250 கிலோமீட்டர் போக சொல்லிட்டு நீ இந்த மகாலட்சுமியோட பிஞ்சா விளையாடிட்டு இருக்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணது ஒருத்தன். ஆமா, பேங்காக் மாப்ள. தாலி கட்டினது இன்னொருத்தன். லோக்கல் ரவுடி. ஆனா வாழ போறது இன்னொருத்தனோட. அது யாரா? அதுதான் நீ. என்ன சொல்றீங்க மணி? இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காத. அபி இருக்கிற ஊருக்கே திரும்பி போ. அவன் உனக்கு தான். மம்மி கத்தி. எப்படி? நீயா? பார்சல் ஏன் வந்த? நான் எதுக்காக இந்த குரியர்ல வந்தேன் தெரியுமா? செல்போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, லேண்ட்லைனை எடுக்க மாட்டேங்கிறீங்க, கதவை லாக் பண்ணிட்டீங்க. அதான் இந்த குரியர்ல வந்தேன். இப்ப இவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்கு வந்த? இந்த வீடு ஆம்பளை இல்லாத வீடுன்னு தான் கத்தியோட அராஜகம் ஓவரா போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்பு வைக்கத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், இந்த வீட்டோட உப்ப நான் கொஞ்சம் ஓவராவே சாப்பிட்டுருக்கேன். இப்ப என்ன தண்ணி குடிக்க வந்திருக்கியா? இல்ல, இங்கேயே தங்கறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. அபி, ரொம்ப தேங்க்ஸ். இப்பயாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டே நீ. நாங்க இன்னைக்கு பேங்காக் கிளம்புறோம். என்ன பார்த்த உடனே அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிருப்பீங்களே? இல்ல, அடுத்த ஃப்ளைட்லயே நாங்க பேங்காக் கிளம்புறோம். உள்ள பெட்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சு ஏர்போர்ட் கொண்டு வந்துரு. கூலியா வேணும்னா ஒரு 100 ரூபாய் வாங்க. அபியை பிக்கப் பண்ணலான்னு வந்தா 100 rupees கொடுக்குறீங்களா? ஆஹா, பிக்கப் பண்ண வந்த என்ன பேக்கப் பண்ண சொல்றீங்களா? விட மாட்டான் இந்த மணி. 7 நாள் அபியை கவுக்குறேன் நான் சொன்னேன். இருடா, உனக்கு 6 அடியில குழிய நோண்டுறேன். சாரி, உனக்கு 8 அடி. என்ன மணி? உன்னை இந்த ஊருக்கு திரும்பி வர சொன்னது துப்பாக்கி தூக்குறதுக்கா? வாடா ஜோஸ், வச்சிட்டியடா எனக்கு பீஸு. அப்பதான் ஓபன் ஆகும்னு சொன்னேன். ஆனா அந்த கதிர் ஓப்பனா ஒரே அடியா அடிச்சு அந்த அபிய தூக்கிட்டானடா. இப்பவும் சொல்றேன், ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் அவன் கூட இருப்பா. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் பிச்சை எடுப்பாளா? உன்னோட வந்துருவான்னு சொன்னேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஐடியா கொடுத்து கடைசியில அபி கிளவி ஆனதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு கிடைப்பா. நான் அந்த கதிரை சுட போறேன், அதுக்கப்புறம் அபிய தொட போறேன். அதுக்கு தாண்டா இந்த ட்ரைனிங் பிராக்டிஸ் எல்லாம். தம்பி வடக்க சூலா சுடாதீங்க. அப்ப தேக்க. ஐயோ, கையில சொம்போட கும்பலா வந்து நிக்கிறீங்களே, யாரா நீங்க எல்லாம்? நாங்கலாம் அசோசியேஷன் மெம்பர். ஓ, அவங்களா நீங்க? முந்தியோட எண்ணிக்கை இன்கிரீஸ் ஆயிருக்குதே, அசோசியேஷன் டெவலப் ஆகுதாடா? அன்னைக்கு அப்படித்தான் எங்க அசோசியேஷன் மெம்பர் தலையில அடிச்ச. இன்னைக்கு எங்க தலைவர் அங்கேயே சுட்டுட்டியடா. யாரா உங்க தலைவர்? நான் தான்டா. சார், நான் உங்களை எங்க சார் சுட்டேன்? இங்க சுட்டேன். ஐ எம் வெரி சாரி சார். வடக்க சூலம்னா அதான் திருப்பி சுட்டேன். இப்படி தெக்க மூலம் இருக்குன்னு தெரியாம போச்சு சார். தயவு செய்து இந்த மேட்டரை பெருசுபடுத்தாதீங்க சார். நீதானா பெருசுபடுத்திட்ட? கொட்டுது வர்ற ரத்தம். அவங்ககிட்ட பேச்சு கூட்டுங்கடா, பஞ்சாயத்து எழுப்புங்கடா, நாட்டாமைய. புலிதேவன் பிறந்த மண்ண பட்டு வச்சு வராண்டா. மலை வழி வட நில வழி விட தங்க பாண்டி வராண்டா. வராண்டா வராண்டா ஈச முறுக்கி வராண்டா. என்ன எனக்கு ஓல்டு கெட்ட போட்ட மாதிரியே இருக்கிறான் இந்த கிழவன். எறும்பு கூட கடிக்காது இந்த கிராமத்துல. எவட்ரா தப்பு பட்டது? ஏன் உங்க ஊர்ல எல்லா எறும்புக்கும் பல்ல பிடிங்கிட்டீங்களா? அம்மா, ஒண்ணு இல்ல, அங்க அது யாரா? ஐயா, என்னையா முக்கறீங்க? மோஷன் ப்ராப்ளமா? எமோஷன் ப்ராப்ளம். அவரை பார்த்தா தெரியல, என்ற பொல்லடாவ. இந்த தப்பு எங்கயா நடந்தது? தெரியலையே. டவுன் பஸ் நிக்கிற இடத்துல எல்லாம் ஏறி இறங்கி இருக்கிறேன். எந்த ஸ்டாப்பிங் தெரியலையே. சரி சரி, ரொம்ப நாள் கழிச்சு பஞ்சாயத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இங்க பாசத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதுங்க. ஒழுங்கா திருப்ப சொல்லிருங்க, இல்ல காரி மூஞ்சில தூக்கிடுங்க. இந்த கொலா போட்ட தம்பி உனக்கு என்னடா தப்பு படிச்சு சொல்றா? ஐயா, ஆரம்பத்துல இருந்தே எங்க ஆய் அசோசியேஷன் மேல இவனுக்கு ஒரு கண்ணுங்க ஐயா.
இன்னைக்கு காலையில காலை கடன் செலுத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்த பார்த்து சுட்டுட்ட ஐயா. இவனுக்கு செலுத்துற ஒரே கடனே கால கடன் தான். அங்க ஏன்டா சுட்ட? வாத்து நினைச்சுதாங்க சுட்டேன். ஏன்டா உனக்கு வாத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாதாக்கும்? குண்டு வேற உள்ள போயிருச்சுங்கய்யா. இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. ஐயா இன்னையில இருந்து எண்ணி 6 மாசம் நீ குழாய் மாட்டுவியோ வேட்டி கட்டுவியோ, ஆனா உள்ள ஜட்டியே போடக்கூடாதுடா, போடக்கூடாதுடா, போடக்கூடாதுடா. ஹைகோர்ட்ல கூட சொல்ல மாட்டாங்கப்பா. உள்ள ஜட்டி போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பா? விட்டுப்பட ரேஞ்சுக்கு இருக்குது. நான்சென்ஸ். மை சன் சன்னா என்ற கண்ணு பாக்குறவே நான் ஒன்றா அப்பாடா. நீதான் என் அப்பாங்கிறியே, அப்படின்னா என் ஆத்தா யாரா? ஆத்தா 28 வருஷத்துக்கு முன்னாடி ஐயனார் கோயில்ல ஆத்துல குளிக்கும் போது. நீ என்ன ஏமாத்துற, பொய் சொல்ற. எங்க ஆத்தாவை நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிற. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன்டா. உள்ளாடை போடக்கூடாதுன்னு எங்க அப்பன் தீர்ப்பு சொன்னாலும் சொன்னா பேண்டே போட முடியல. ஜிப்பு போடும்போது ஒரே சிக்கலா இருக்கு. இப்பெல்லாம் வேட்டி தான் உடுத்துறது. ஆனா இதுவும் நல்ல காத்தோட்டமா தானே இருக்கு. எதுவும் ஆத்திரம் அவசரம்னா ஸ்கிரீனை லைட்டா தூக்குனா முடிஞ்சது வேலை. ஆக்சுவலா இதெல்லாம் தண்டனையாடா, இது ஒரு சுதந்திரம்டா. எங்க அப்பன் ஒரு கேணக்கு இருக்கேன் போல இருக்கு. தண்ணி ஏன்டா 2 பல்லு விளக்குற? தள்ளி 2 பல்லு விளக்கு. ஏன் தள்ளி நின்னு விளக்கணும் கிழவி? இந்த கருமத்தை நான் எப்படி சொல்லுவேன்? வந்துட்டேன். ஏன் தண்ணிய பார்த்து என்னையும் பார்த்து திட்டிட்டு போகுது? அப்படி தண்ணியில என்ன விசேஷமா தெரியுது? எங்க பாப்போம். வானம் முழுக்க நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஐயோ, வானத்தோட சேர்ந்து என் மானமும் தெரியுது. குசும்பான தீர்ப்பு தாண்டா எங்க அப்பன் கொடுத்திருக்கா. ஊர்க்காரங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தடயத்தை நாமளே அழிச்சிடலாம். கம்ப்யூட்டர் யுகத்துல ஜட்டி போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு. அது சரி, பழனி முருகன் கூட ஒரு கோமணம் தானே கட்டியிருக்கிறான். இதுவும் ஃப்ரீயா தான் இருக்கு. ஃப்ரீயா ஊடு, ஃப்ரீயா ஊடு, ஃப்ரீயா ஊடு மாமே. சொன்னதை கேட்க மாட்டேன். ஏன்னா சொன்னதை கேட்க மாட்டேங்கிற? இந்த வயசுல சொல்ல வச்சு கேட்க மாட்டியா? ஒண்ணு அம்மா, ஏம்மா பச்சை மண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? என்னம்மா பிரச்சனை? பாருங்க தம்பி, ஸ்கூலுக்கு போற வயசாச்சு, ஜட்டி போட்டுக்க மாட்டேங்கிறான். அப்ப நான் வரேம்மா. நில்லுங்க தம்பி, பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க. புள்ளைக்கு 2 வார்த்தை புத்திமதி சொல்லிட்டு போங்க. புத்திமதி நானு சொல்றேம்மா. தம்பி, இவ்வளவு நாளா நீ பச்சை குழந்தையா இருந்த. அதனால கிங்கினி மங்கினின்னு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப நீ பெரிய பையனாயிட்டில்ல, அதனால அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஜட்டி போட்டுக்கோ. உனக்கு 7 கழுத வயசாச்சு, நீயே ஜட்டி போடாம சுத்திட்டு இருக்க. நீ என்னைய சொல்றியா? போய் வேலைய பாத்துட்டு. அது ஒண்ணும் இல்ல, டாக்டர் தான் 6 மாசம் ஜட்டி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் சொன்னாரா? நாட்டாம சொன்னாரா? ஓ, நாட்டாம தீர்ப்பு சொன்ன ஆளு நீதானா? உன்னை பார்த்து தான் ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போயிருக்காங்க. போய் வேலைய பாத்துக்கிட்டு இன்னும் உட்கார்ந்திருந்தா மூஞ்ச சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுவேன். ஐயோ, பச்சை மண்ணுல இருந்து பட்டி தொட்டி எல்லாம் என் புகழ் பரவி இருக்கு. இதுக்கு காரணம் எங்க அப்பா நாட்டாம தான். அவனை பழிக்கு பழி வாங்கணும். அதுக்கு முதல்ல எங்க அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். அம்மா அம்மா அம்மா. தாயே, ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற அவரு ஏன் பஞ்சாயத்துலயே சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் தாயே. தீர்ப்பா? என் மனசை அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி சீக்கிரம் அவர் வரணும் தாயே. மனசை புரிஞ்சுக்கணும், சீக்கிரம் வரணுமா? சந்தேகமே இல்லை. இதுதான் என்ன பெத்த அம்மா. அம்மா 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 அம்மா, நீதாம்மா என்ன பெத்த அம்மா. நாட்டாம தான் என்ன பெத்த அப்பா அம்மா. அவரை பத்தி தானமா நீ வேண்டிக்கிட்டு இருந்த? விளக்கமா பிரிஞ்சு போங்க. ஏன்? நான் அவரை பத்தியா வேண்டுனே, இவரை பத்தியில வேண்டுனே. இவரு சாலமன் பாப்பையாவா? இவரை பத்தியா வேண்டிக்கிட்டு இருந்த? அது சரி, ஏதோ தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. அம்மா ஊரா போய் பட்டிமன்றத்தை தீர்ப்பு சொல்றாருல, அத சொன்னேன். ஓஹோ, நீ பட்டிமன்ற தீர்ப்பு சொன்னியா? நான் பஞ்சாயத்து தீர்ப்புலாம் நினைச்சிட்டேன். அது சரி, பறவைக்கும் பாப்பையாக்கும் என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன்லடா காதல். காதலா? அது எப்படி உங்களுக்குள்ள பிக்கப் ஆச்சு? அம்மா, தினம் காலையில டிவில வந்து பேசுறாரு, நல்ல கதை சொல்றாரு. அத பார்த்து எனக்கு ஒரே ஆசை ஆயிருச்சு. அதனால ஒருதலை காதல். ஒருதலையா? ஆல் சைடு வீக்கான இந்த ஏஜ்ல உனக்கு ஒன் சைடுல வா. ஏ பாட்டி, அவருக்கு ஏற்கனவே அங்கவை சங்கவைன்னு 2 பிரச்சனை இருக்குது. இதுல ஒன்னையும் கூட்டு போய் எங்க தங்க வைப்பாரு, எங்க தொங்க வைப்பாரு? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிருச்சு பாட்டி. என்னது, சாலமன் பாப்பையாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பாப்பையா பாப்பையா, என்ன நீ பாப்பையா?
அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, பழைய பாட்டிகளே, நாளைக்கு சந்திப்போமா? பகல்ல தோல்ல துண்ட போடுற எங்க அப்பை நாட்டாம நைட்ல தலையில துண்ட போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்க போறான்? மிட் நைட் மேட்டரா தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். லட்சுமி, ஜோதி லட்சுமி, என்ன பாக்குறவ? 1000 தான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தின்னு போட்டாலும் அந்த பழைய சோத்துக்கு இருக்கிற ருசியே தனிதான். ஏ என்ன நிக்கிறவ? ஆடி நாட்டாமைக்கு இப்படி ஒரு கனெக்ஷனா? நீங்க தப்பு செய்யணுங்கிறதுக்காக நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி என்ன ஊரை விட்டே தள்ளி வச்சீங்க. அதுக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். நமக்கு பிறந்த புள்ளைய பொட்டையில வச்சு ஆத்தோட தள்ளி விட்டுட்டீங்க. அப்போ நான் தேடி வந்த மகாலட்சுமி இவங்க தானா? என் அம்மாவா? அப்ப நான் பீக்கல இருந்தேன், இப்ப வீக் ஆயிட்டேன். பிரஷரு, சுகரு, உப்பு, புளி, மிளகான்னு ஒரு மளிகை கடையே என் உடம்புக்குள்ள இருக்கு. இந்த நிலைமையில நான் எப்படிங்க ஆடுறது? நீ சொன்னா ஆட மாட்ட. வழக்கம் போல அடிச்சாதான் ஆடுவியாக்கும். வாங்கிக்கோடி. அம்மா டேய் நாட்டாமே, எங்க அம்மா இன்னும் ஒரு அடி அடிச்சே உன் உடம்புல உயிர் இருக்காது. தம்பி, என்ன அம்மான்னு சொன்னியே, நீ யாருப்பா? உன்ன அம்மான்னு கூப்பிடுற உன் தாத்தாவாக்கும். ஒன்றரை மகன் தான். மகனே. அம்மா, எப்படிமா இந்த பிக்காலி பைக்கிட்ட நீங்க மாட்டினீங்க? உங்க அம்மா ஒரு கரகாட்டக்காரிப்பா. அம்மா, என் ஆட்டத்தை பார்க்க வந்த உங்க அப்பா பணத்தை குத்துறதுக்கு பதிலா பத்திரத்தை குத்திட்டாரு. பத்திரத்தையே குத்திட்டாரா? ஆமாப்பா. அத நம்பி நான் என்னையே பறி கொடுத்துட்டேன். அம்மா, அதுக்கப்புறம் தான் அப்பா தெரியுது அது போலி பத்திரம்னு. அடா பாவி, முதல்ல போலி பத்திரம் செய்த நீதானடா? அது மட்டும் இல்லப்பா, புதுசா ரிலீஸ் ஆகுற படத்துல வர ஹீரோயின் நீங்க மாதிரி என்ன ஆட சொல்றாருப்பா. யாரோ மாளவிக்காவாமே வாழை மீனுக்கும் வேளாங்கு மீனும் பாட்டுக்கு அவள மாதிரி ஆடலன்னு என் தொடையில சூடு வச்சுட்டாருப்பா. சிவாஜி படத்துல ஆம்பல் ஆம்பல்னு ஒரு பாட்டு வருதே, அதுக்கு நான் ஸ்ரேயா மாதிரி ஆடலன்னு என்ன பண்ண? ஆம்பல் ஆம்பல் சரியா வரலன்னு இவ கண்ணுல சாம்பல் அள்ளி போட்டேன். அடா பாவி, எங்க அம்மாவை இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கியாடா ஒண்ணு? ஐயோ வேண்டாம்பா, அவர் அடிக்காதே. 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். பாத்தியாடா பத்தினி தெய்வத்தை? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே தப்பு தப்பா தீர்ப்பு சொல்ற நாட்டாம போஸ்ட விட்டுட்டு 24 மணி நேரமும் எங்க அம்மா கூட இருந்து சேவை செய்யணும். இதுதான் இந்த ஜூனியர் நாட்டாமியோட தீர்ப்பு. இதுக்கு நீ ஒத்துக்கல, உன்னை இங்கேயே வெட்டி கூறு போட்டு வேண்டாம். வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, என்ன ஒண்ணு செஞ்சு போடாத. இன்னையில இருந்து சாவர வரைக்கும் என்ற பொண்டாட்டி ஜோதியோட ஐக்கியமாகலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை. என்னப்பா? என்ற பொண்டாட்டிக்கு இளநீல ஜின்னு விட்டு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமாக்கும். ஒரு எட்டு போய் வாங்கி வாயேன். சும்மா இருங்க. நான் ஆடிக்கிட்டு இருந்த கரகாட்ட கலைய இந்த உலகமெல்லாம் நீ பரப்பணும், அதான்ப்பா என் ஆசை. என்ற பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாம அவனு. ஏன்னா நீ ஊரா போய் டான்ஸ் ஆடினாதான் அப்பப்ப உள்ள லேட்டஸ்ட் ஸ்பீக்கர்களை இந்த நாட்டாம மடக்க முடியுமாக்கும்.